யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே SMPM NGPM மிஷனரி இயக்கத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துரையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த பின்பு லூக்கா 24வது அதிகாரம் 46, 47, 48 மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தவர்களுக்கும் பிரசங்கப்பட வேண்டும் என்று சொன்னார். இந்த வசனத்தை கீழ்ப்படிந்து இந்த மிஷனரி இயக்கம் நம்முடைய இந்திய தேசத்திலேயும் அண்டை நாடுகளிலேயும் சுமார் 197 மிஷனரிகளோடு ஆண்டவரின் நற்செய்தியை அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். ஆண்டவரின் கிருபையினாலே இதுவரையிலே நாம் செய்த ஊழியத்தின் விளைவாக சுமார் 6120 பேர் திருமுழுக்கும் எடுத்து முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக சுமார் 612 கிராமங்களிலே இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த விடுமுறை காலங்களில் நாம் VBS கிராமங்கள் தோறும் நடத்த வேண்டும். நாம் நடத்துகிற இந்த VBSக்கு 2000 ரூபாய் தேவை. அதோடு கூட மிஷனரிகளை ஸ்பான்சர் செய்வதற்கு 3000 ரூபாய் தேவை. ஆதிவாசி குழந்தைகளை படிக்க வைக்கிறதற்கு 600 ரூபாய் தேவை. முழுமையாக பொறுப்பெடுக்க 1200 ரூபாய் தேவை. ஆலயம் கட்டுவதற்கு 7 லட்சம், 5 லட்சம், 3 லட்சம், 2 லட்சம் ரூபாய் என்று தேவை. அருமையானவர்களே, இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். நம்முடைய இந்திய தேசத்தில் 4 லட்சம் கிராமங்களில் ஆலயங்கள் கிடையாது. ஆண்டவருடைய வருகை தாமதிக்கும் என்றால் 2030க்குள்ளாக 10,000 கிராமங்களில் சபைகள் உருவாக்க வேண்டும். குறைந்தபட்சம் 1000 கிராமங்களையாவது ஆலயம் கட்டிவிட வேண்டும். இந்த நிதியாண்டில் ஆண்டவர் சித்தம் இருந்தால் அருமையானவர்களே, நாம் 100 ஆலயம் கட்டி முடிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய மிஷனரியோட எண்ணிக்கையை 300ஆக அதிகரிக்க வேண்டும். ஆதிவாசி குழந்தைகள் 455 பேர் படிக்கிறார்கள். அதை 600ஆக 180 குழந்தைகள் இன்னும் எடுக்க வேண்டும். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட பெரிய ஊழியத்தில் அளவு கடந்த தேவைகள் உண்டு. மிஷனரி ஊழியங்களை குறித்த தொலைக்காட்சி மூலமாய் பார்க்கிற நீங்கள் மற்றவர்களுக்கு இந்த ஊழியத்தை அறிமுகப்படுத்தி வையுங்கள். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவு 8:30 மணிக்கும், சனிக்கிழமையில் 7:45 மணிக்கும், ஞாயிற்றுக்கிழமையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் காலை 6 மணிக்கு இந்த செய்தி வருகிறது. உங்களுடைய நண்பர்கள், அறிமுகமானவர்களுக்கு பார்க்க சொல்லுங்கள். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்து போன கடைசி கட்டளை உலகமெங்கிலையும் புறப்பட்டு போங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று சொன்னார். ஆகவே அன்பானவர்களே, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஈடுபடுவோம். அதோடு கூட இந்த ஊழியத்தை ஆதரிக்க விரும்புகிறவர்கள் நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் NGPM, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 42 17 80 20 691, IFSC கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM, சவுத் இந்தியன் பேங்க் 0886073 0000169, IFSC கோட் SIPL 0000886. எங்களுடைய தொலைபேசி எண் 9447375550 9043867550. அருமையானவர்களே, இந்த மே மாதம் என்றாலே மே 1ஆம் தேதி உலக அளவில் உழைப்பாளர்களின் தினம், அதாவது தொழில் செய்கிறவர்களுக்கு ஒரு நலன் காக்கக்கூடிய ஒரு நிலை. அருமையானவர்களே, இந்த நாட்களிலே நாம் அதை குறித்து சற்று சிந்தித்து நாம் முடித்து விடுவோம். அருமையானவர்களே, உலக அளவில் 18 மணி நேரம் 20 மணி நேரம் அப்படின்னு சொல்லி வேலை இருந்துச்சு. அது மாத்திரம் இல்லை, முதலாளிகளுக்கும் வேலைக்காரர்களுக்கும் ஒரே போராட்டம் தான், சண்டை. இதன் விளைவு பார்த்திங்கன்னா உற்பத்தி திறன் ரொம்ப குறையாக இருந்துச்சு. வேலை செய்தாங்களே தவிர நிறைய ப்ரொடெக்ஷனே வரல பார்த்துக்குங்க. ஆக இதுக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது தான் ஹென்ரி ஃபாயில் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இதற்கு ஒரு வழிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று யோசித்து தொழிலாளர் நலன் என்று சொல்லும்போது முதலாளிகள் நலன் என்றும் அவர் யோசிக்க ஆரம்பித்தார். அவர் இன்னொரு முறை சொல்லும்போது சொன்னார், இன்றைக்கு முதலாளிகள் என்று சொல்லக்கூடிய இவர்களும் ஒரு விதத்தில் கூலிக்காரர்கள் தான். அவர்கள் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் வேலைக்காரர்களுக்கு இவர்கள் முதலாளியாக இருக்கலாம். ஆகவே 2 பேரோட நலன் மிக முக்கியம் என்று சொல்லி 8 மணி நேர வேலை என்கிற ஒரு ஒழுங்குமுறையை அவர் கொண்டு வந்தார். அன்பானவர்களை, இப்படி கொண்டு வந்த பின்பு
தொழிலாளர்களுக்கும் முதலாளிக்கும் ஏற்பட்ட நல்ல நல்லிணக்கங்கள், நல்ல உறவுகள், இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உற்பத்தி பல மடங்கு அதிகரிக்க ஆரம்பித்து விட்டது. இதை புரிந்து கொண்டு தான் உலக அளவில் இந்த மே தினத்தை கடைபிடிக்கிறதோடு தொழிலாளர்களுக்கான நலன்கள் குறித்து அதிகமாக பேசப்பட்டது. ஏனென்றால் தொழிலாளர்கள் நல்லா இருந்தால் தான் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்க முடியும், மேனேஜ்மெண்ட் நல்லா இருந்தால் தான் தொழிலாளர்கள் நல்லா இருக்கணும். அருமையான இந்த ரெண்டுமே ஒரு வழி பாதை கிடையாது, இரண்டும் இணைந்து செல்லக்கூடிய பாதைகள். என் அன்புக்குரியவர்களே, இதை மனதில் கொண்டு ஒவ்வொரு முதலாளிகளும் தொழிலாளிகள் இல்லாமல் நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை அப்படின்ற நிலையில் நம்ம செயல்பட வேண்டும். அருமையானவர்களே, தனிமரம் என்பது ஒரு நாளும் தோப்பாகாது. ஆகவே அநேகர் சேர்ந்து இருந்தால் தான் அது கூட்டு முயற்சி பார்த்துங்க. ஒருவர் கையை தட்டினா கொஞ்சம் தான் கேட்கும், 100 பேர் கையை தட்டினா உலகத்தையே அசைச்சிடலாம் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்கள், ஆகவே கூட்டு முயற்சி மூலம் சிறப்பாக நம்ம வளர வேண்டும் என்பதுதான் இறைவனின் நியதி. ஆகவே ஒன்றை ஒன்று சார்ந்து நாம் ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்தி தொழில்துறையில் முன்னேறுவோமே என்றால் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். அன்பானவர்களே, இந்த உழைப்பு இல்லை என்றால் வேலை செய்வது என்பது எல்லார் மேலே விழுந்த கடமை பார்த்துக்குங்க. ஆதியிலே கடவுள் ஆதாம் ஏவாளை படைச்சி உங்களுக்கு எல்லா பழமும் இருக்குது, நல்லா சாப்பிட்டு நீங்கள் நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. அவர் என்ன பொறுப்பை கொடுக்குறாருன்னா, தோட்டத்தில் கொண்டு அவரை உட்கார வைத்து இந்த தோட்டத்தை நீங்கள் பராமரியுங்கள், பண்படுத்துங்கள். அப்படின்னா என்ன? களைகள் முட்செடிகள் வளர்ந்து விடாதபடி அது தினந்தோறும் அப்படிப்பட்ட செடிகள் வளரனா பிடுங்கி எரிஞ்சிருங்க. அது அப்புறம் இந்த நிலங்களை பண்படுத்துங்கள், நல்லா கொத்துங்க, உரம் போடுங்க, தண்ணி பாயுங்க. இதெல்லாம் உங்கள் மேலே விழுந்த கடமை அப்படின்னு சொல்கிறார் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, ஆதி மனிதனுக்கு கடவுள் பொறுப்பு கொடுத்துருப்பாருன்னா இன்றைக்கி இருக்கிற நாம் நம்முடைய பொறுப்புகளை எப்படி செய்கிறோம் அப்படின்னு யோசித்து பாருங்கள். நான் உழைச்சி அவனுக்கு கொடுக்கணுமா? நான் உழைச்சி உங்கள் வீட்டுக்கு கொடுக்கணுமா? என் ஒருத்தருடைய உழைப்பில் நீங்கள் எல்லாரும் சாப்பிடணுமா அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறோம். நம்ம குடும்பத்தை குறித்து நம்ம பிள்ளைகள்கிட்ட அப்படி எரிச்சல் படுறோம். என் அன்புக்குரியவர்களே, உழைப்பு என்பது எல்லார் மேலே விழுந்த கடமை. ஆகவே உழைப்பை யாரும் கீழ்த்தரமாக நினைக்காதிருங்கள். உழைப்பது நம்முடைய கடமை. யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் உழைக்கலன்னு சொன்னால் நிறைய நோய் வந்துடும் பார்த்துக்கு. அதனால் சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுத்துட்டீங்க, அதுமாதிரி உடல் முழுவதும் நிறைய நோய் ஆயிரும். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, நன்றாக ஜெபியுங்கள், நன்றாக உழையுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அருமையானவர்களே, இந்த பவுல் தெசலோனிக்கே திருச்சபைகளுக்கு கடிதம் எழுதும்போது 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 8-12 வரைக்கும் அவர் அந்த கடிதம் எழுதும்போது கீழ்கண்ட வார்த்தை சொல்ல படிக்கிறேன், கவனிங்க. ஒருவனிடத்திலையும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடி இரவும் பகலும் நான் வருத்தத்தோடு வேலை செய்து சாப்பிட்டேன் என்று அவரை முன்வைத்து சொல்லுகிறார். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனால் அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படி நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருக்கும்படி அப்படி செய்தோம். ஒருவன் வேலை செய்வதற்கு மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கவில்லையா என்று சொல்லிட்டு, உங்களில் சிலர் வீண் அலுவல் உள்ளவர்களாக வேலை செய்யாமல் ஒடுங்கற்று திரிகிறீர்கள் என்று எனக்கு செய்தி வருகிறது. இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்கள், ஆகவே உழைப்பு என்பது நம்ம எல்லார் மேல் விழுந்த கடமை. இதை நாம் செய்ய வேண்டும். அன்பானவர்களே, இந்த பைபிளில் கடவுள் எல்லா ஜீவன்களுக்கும் உணவு கொடுக்கிறார் அப்படின்னு எழுதியிருக்கு. உண்மைதான், அவர் கொடுக்குறாரு. ஆனால் பாருங்கள், எந்த ஜீவனுங்களுக்கும் உணவு அந்தந்த அது இருக்கிற கூடுகளில் கொண்டு போய் எங்கே படுத்து தூங்குது அங்கே கொண்டு போய் கொடுக்கவில்லை. என் அன்புக்குரியவர்களே, அந்தந்த ஜீவன்கள் அதற்கான உணவுகளை தான் தேடி கண்டுபிடித்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நம்மளே மனிதர்களில் பலர் எனக்கு வயசாகி போச்சு அப்படின்னு சோர்வான வார்த்தைகளை நிறைய நேரங்களில் பேசுகிறோம். அன்புக்குரியவர்களே, நல்லா கவனிங்க. எந்த மிருகமும் எனக்கு வயசாகி போச்சு, எனக்கு இனி உழைக்க முடியாது அப்படின்னு நினச்சா அது படுத்து கிடக்கிற இடத்துல செத்து போக வேண்டியதுதான். என் அன்புக்குரியவர்களே, அதற்கான உணவுகளை அவைகள் தான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, நம்மிலே பலர் இப்படிப்பட்ட சோம்பலான வார்த்தைகளை பேசாதபடி அருமையானவர்களே உற்சாகத்தோடு நம்ம செயல்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 29வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கு, நீ வெறுமனை பேசிக்கொண்டே இருந்தால்
அதில் எந்த ஒரு வேலைக்காரர்களும் பாடம் கற்றுக்கொள்ள மாட்டான். அவன் உன்னுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளலாம், ஆனால் உனக்கு கீழ்ப்படிய மாட்டான் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை உங்களுடைய முதலாளிகள், இந்த இடத்துல பலர் இருப்பீங்க, ஊழியர்களின் நலன் சொல்லி பேசிட்டு எந்த ஒரு நற்காரியங்களை கூட ஊழியர்களுக்கு நீங்கள் செய்யாமல், அடிப்படை உதவியை செய்யாமல், மாதந்தோறும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உதவித்தொகை கொடுக்காம அதில் தாமதம் பண்ணியிருப்பீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அப்படிப்பட்டவங்க உங்களுக்கு வேலை செய்கிறது போல் பாவனை செய்வாங்களே தவிர அவங்க உருப்படியான எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. ஆகவே என் அன்பானவர்களை, வேலைக்காரனுடைய கூலி இருட்டுற வரை கூட அவன் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பைபிளில் எழுதியிருக்கு. ஆகவே என் அன்பானவர்களே, நீங்கள் உங்களுடைய இருக்கிற வேலைக்காரர்களுக்கு என்ன கூலி பேசியிருக்கீங்களோ அதை அந்தந்த மாதத்தில் அவங்க வேண்டான்னு சொன்னாலும் அவங்க வங்கி கணக்கில் அதை போட்டு விட வேண்டியது முதலாளிகளுடைய கடமை. ஒரு கடைக்கு போயிருக்கோம், சொன்னாங்க என் கடையில் ஆளே இருக்கிறதில்ல அப்படின்னு. நான் சொன்னேன், உங்கள் கடையில் ஆளே இருக்காத காரணம் நீங்கள் தொழிலாளர்கள் நலனிலே நீங்கள் அக்கறை செலுத்தும் மிக குறைவு. உங்களை போன்ற உணவு அவர்களுக்கு கொடுப்பது கிடையாது, உங்களை போல தங்குற இடம் அவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. அதே போல் அந்தந்த மாத உதவித்தொகையை அவங்களுடைய வங்கிக்கோ அவங்களோட வீட்டுக்கோ நீங்கள் அதை அனுப்பி வைக்கணும். 8 மணி நேரம் வேலைக்கு பதிலாக 16 மணி நேரம் வேலை வாங்குறீங்க, 8 மணி நேரம் சம்பளத்தை கூட கொடுக்கறதில்ல. அருமையான அண்ணாச்சி, இதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க, இது கடவுளுடைய பார்வையில் பிடிக்காது என்று சொல்லிவிட்டு வந்தேன். மறுமுறை அவர்கள் சந்திக்கும் போது சொன்னாங்க, ஐயா நீங்கள் சொல்கிற எல்லாவற்றையும் கேட்டோம், இப்போ எங்கள் கடையில் போதுமான அளவுக்கு ஆட்களும் இருக்குது, அதோடு கூட எங்ககிட்ட இருந்து யாருமே போக மாட்டேங்கிறாங்க, அப்படி போகிறவங்க எல்லாம் முதலாளியாக தான் இங்கே இருந்து போகிறாங்க அப்படின்னாங்க. என் அன்பானவர்களே, நீங்கள் ஒரு வேளை வேலைக்காரர்களாக இருக்கலாம், நீங்கள் ஒரு இடத்துல இருந்து போகும்போது முதலாளியாக போங்க, மறுபடியும் வேலைக்காரர்களாக போகாதீங்க. ஆகவே அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 128:2 எழுதியிருக்கு, உன் கைகளின் பிரயாசத்தையே நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உங்கள் கையீட்டு செய்கிற உழைப்பு தான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக தவிர மற்றவங்க உழைப்பு உங்ககிட்ட நிற்காது. ஆகவே மற்றவன் சொத்து மேலே, மற்றவன் பொண்டாட்டி மேலே, மற்றவங்களுடைய பொருள் மேலே ஆசைப்படாதீங்க, அது உங்களுக்குரியது அல்ல. உங்களுக்குன்னு தேவன் தந்த குடும்பம், உங்களுக்குன்னு நீங்கள் உழைக்கிற உழைப்பு தான் உங்கள் வீட்டில் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்குன்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்கு. ஆகவே தேவன் சொன்ன வார்த்தையின்படி அருமையான ஒவ்வொரு உழைப்பாளிகளும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், முதலாளிகளும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அருமையானவர்கள், இந்த போர்டு கம்பெனி முதலாளி ஹென்ரி ஃபோர்டு என்ன சொல்வார் அப்படின்னா, எங்கள் கம்பெனியில் வேலை செய்கிற எல்லாருமே முதலாளிகள் அப்படிம்பார். அதனால தான் கம்பெனியுடைய வளர்ச்சி அவங்களோட பகிர்ந்து கொள்வார். ஏற்பட்டிருக்கிற லாபத்திலிருந்து ஒரு பங்குதை அவர் அவருடைய வேலைக்காரர்களுக்கு கொடுப்பார். பார்த்துக்குங்க, இது எப்போ கற்றுக்கொண்டார்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை அவர் காரில் போகும்போது கார் டயர் பஞ்சராக, கடைசியில் அந்த பஞ்சரை சரிப்படுத்தி வேறு டயரை எடுத்து மாட்டும்போது போல்ட்டெல்லாம் இப்படி செதறி போயிடுச்சு. பார்த்துக்குங்க, கடைசியாக அந்த போல்ட்டை எடுக்கிறதுக்கு போனால் அது சேத்துக்குள்ளே கிடக்கு. ஒருத்தன் அந்த வழியை வர்றான், ஒரு பைத்தியக்கார மாதிரி தலைவெல்லாம் விரிஞ்சு கிடக்கு. அவன்கிட்ட கேட்குறாரு, தம்பி அதை எடுத்தான். அவன் சொல்கிறான், சார் இதுக்கு ஏன் சார் கஷ்டப்படுற, மற்ற 3 வீலில் 4 போல்ட் இருக்குல்ல, ஒவ்வொரு போல்ட்டை கழட்டி இதில் மாட்டிட்டு வண்டி ஓட்டிட்டு போகுது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். அருமையான இதுக்கப்புறம் தான் அவர் நினச்சாரு, நான் அவனை பைத்தியக்காரன் நினச்சேன், ஆனால் அவன் என்னை விட ரொம்ப ஞானி அப்படின்னு சொல்லி சொன்னார். அதிலிருந்து வேலைக்காரர் ரொம்ப மதிப்பார். அதோட விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹென்ரி ஃபோர்டுடைய அந்த போர்டு காரு உலக அளவில் பரவிருச்சு. பார்த்துங்க, என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் நல்ல முதலாளிகள் பெரிய ஆளாக ஆகணும்னா வேலைக்காரர்களை உற்சாகப்படுத்துங்க. அது மாத்திரம் இல்லை, ஈசாக்கு விதவையைத்தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார், 100 மடங்காய் பெருக பண்ணினார். உங்கள் குடும்பத்திலையும் அப்படிப்பட்ட வளர்ச்சியை தேவன் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளிலே தொழிலாளர்களையும் முதலாளிகளையும் இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் தொட்டு ஆசீர்வதியும். இன்றைக்கு அவர்கள் கேட்ட வார்த்தைகள் அவருடைய இருதயங்களில் தங்கியிருக்கட்டும். தொழிலாளர்கள் நலன், முதலாளிகள் நலன் என்று சொல்லி நலனுக்கேற்ற திட்டங்களை தீட்டி சிறப்பான முன்னேற்றங்களை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படி, ஒருவரும் ஒருவரை வஞ்சியாதபடி இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் காத்துக்கொள்ளும்படி நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானோட நடத்தல் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக, ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?